Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பருப்பே இல்லாம இட்லி சாம்பார் எப்படி 10 நிமிஷத்துல சூப்பரா பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பருப்பும் கொஞ்சம் கூட பயன்படுத்த போறது இல்ல. வெறுமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இத மட்டுமே பயன்படுத்தி செய்ய போறோம். இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா சூடான இட்லி, தோசை, பூரிக்கெல்லாம் சூப்பரா ஆப்ட் ஆகும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பருப்பு இல்லாம இட்லி சாம்பார் எப்படி பண்ணனும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் செய்யிறதுக்கு 5 மீடியம் சைஸ் தக்காளி, 8 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்ட பிறகு இதில் இருக்கக்கூடிய தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சிட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டால் போதுமானதாக இருக்கும். பெரிய வெங்காயம் இல்லாதவங்க சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்தலாம். சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாயோட பேஸ்ட்டை இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதோட இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க தக்காளியோட தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த சாம்பார் நல்லா கலந்தாச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதோட ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சாம்பார் ரொம்பவே வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பருப்பே இல்லாத சாம்பார் சூப்பராக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சூடான இட்லிக்கு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செய்திருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு 25 இட்லிக்கு தாராளமாக சாம்பார் விட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதில் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சாம்பார் பொடியெலாம் கொஞ்சம் கூட இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. அப்போ தான் இந்த சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.